ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்டாட்டிக்ஸ் பேப்பரில் parallel forces moment அப்படிங்கிற இந்த சாப்டரில் வந்து கண்டிஷன்ஸ் ஃபார் ஈக்குலிபிரியம் ஆஃப் 3 கோப்ளேனார் ஃபோர்ஸஸ் இதை தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கோப்ளேனார் ஃபோர்ஸஸ் வந்து ஈக்குலிபிரியமில் இருக்கணும், ஸ்டேபிளாக சமநிலையில் இருக்கணும் அப்படின்னா என்ன கண்டிஷன் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு லெட் P, Q, R be the 3 parallel forces in one plane and in equilibrium. ஸோ பார்த்திங்கன்னா வந்து இதுதான். ஸோ P, Q, R இது மூணுமே வந்து ஒரே பிளேனில் உள்ள ஃபோர்ஸஸ், இது மூணுமே வந்து ஈக்குலிபிரியமில் இருக்குது அப்படின்ட்டு எடுத்துக்கிடுவோம். தென் ட்ரா எ லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் தீஸ் ஃபோர்ஸஸ் to at A, B, C respectively. ஸோ இதுக்கு இந்த ஃபோர்ஸஸ்க்கு லைன் ஆஃப் ஆக்ஷன் வரையுமோ அதுதான் வந்து இந்த A, B, C அப்படிங்கிறது. If all the 3 forces are in same senseனால் வந்து ரெண்டுமே எல்லாமே லைக் parallel forces-ஆக இருக்கலாம், இல்லை எல்லாமே வந்து unlike parallel forces-ஆக இருக்கலாம். ஸோ all the forces are in the same sense, equilibrium will be clearly impossible. ஸோ மாறி மாறி இருந்துச்சு அப்படின்னா ஈக்குலிபிரியம் வர்றதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது. ஓகேவா? சேமாக இருந்துச்சு அப்படின்னா. ஸோ நம்ம என்ன எடுப்போம் அப்படின்னா வந்து hence 2 of them must be like parallel forces and third one is unlike parallel forces அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுப்போம். ஸோ இப்படி எடுத்தோம் அப்படின்னா therefore R is equal to P plus Q and the line of action of P plus Q must pass through C. ஸோ அப்போ உங்களுக்கு என்னவாகும் அப்படின்னா இந்த ரிசல்டன்ட் வந்து P plus Qக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். அதை மாதிரி அந்த ரிசல்டன்ட் வந்து இந்த C அப்படிங்கிற இந்த பாயிண்ட் வழியாக தான் வந்து பாஸ் ஆகும் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ லைக் parallel ஃபோர்ஸஸாக இருந்தாலும் சரி, அன்லைக் parallel ஃபோர்ஸஸாக இருந்தாலும் சரி, நமக்கு என்னது அப்படி தெரியும்னா P into AC is equal to Q into CB அப்படிங்கிற இந்த ரிலேஷன் வந்து நமக்கு தெரியும். ஸோ அப்போ இந்த ரிலேஷன்லேருந்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா டிவைட் பண்ணோம் அப்படின்னா இதை இப்படி டிவைட் பண்ணுங்கள், இது இப்படி போச்சு அப்படின்னா P by CB is equal to Q by AC அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ ஈச் ஆஃப் திஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம் அப்படின்னா நியூமரேட்டரை வந்து ஆட் பண்ணிக்கலாம் P plus Q, டினாமினேட்டரை ஆட் பண்ணிக்கலாம் AC plus CB அப்படிங்கிறது. ஸோ P plus Q by AC plus CB அப்படிங்கிறது கிடைக்கும். AC plus CB is nothing but AB. அப்போ P plus Q by AB அப்படின்ட்டு எழுதிக்கலாம். முதல்லையே சொல்லிட்டோம் R equal to P plus Q அப்படிங்கிறத. therefore இந்த R வந்து நம்ம இங்கே ரீப்ளேஸ் பண்ணிடலாம். அப்போ நமக்கு என்னது கிடைக்கும் அப்படின்னா P by CB is equal to Q by AC and this is equal to R by AB அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். Thus, if 3 parallel forces are in equilibrium, மூணுமே வந்து ஈக்குலிபிரியமில் இருந்தது அப்படின்னா then each is proportional to the distance between the other two. மிச்சம் ரெண்டுக்கோட டிஸ்டன்ஸுக்கு வந்து அது ஈக்குவலாக இருக்கும். அதாவது Pங்கிற ஃபோர்ஸ் வந்து BCயோட டிஸ்டன்ஸுக்கு ஈக்குவல், Qங்கிறது வந்து ACயோட டிஸ்டன்ஸுக்கு ஈக்குவல், Rங்கிறது வந்து ABயோட டிஸ்டன்ஸுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து சென்டர் ஆஃப் த 2 parallel forces. ஸோ parallel ஃபோர்ஸஸ்க்கு வந்து எப்படி சென்டர் கண்டுபிடிப்போம் அப்படின்ட்டு. Let P and Q be the 2 parallel forces acting at the 2 points A and B. Then their resultant R pass through a point C which divides AB internally or externally in the ratio Q is to P. ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே லைக் parallel ஃபோர்ஸஸில் பார்த்தோமா. P அண்ட் Qங்கிறது வந்து 2 parallel ஃபோர்ஸஸ், அதனோட ரிசல்டன்ட் வந்து Rன்னு இருந்துச்சு அப்படின்னா தென் அது இன்டர்னலாகவோ டிவைட் பண்ணும் அல்லது எக்ஸ்டர்னலாகவோ டிவைட் பண்ணும். இந்த இன்வர்ஸ் ரேஷியோ அப்படின்ட்டு பார்த்தோம்ல, அதுதான் வந்து இது. ஸோ AC by CB is equal to Q by P அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். The position of C given by this equation depends upon the positions of A and B only and then the magnitude of the forces P and Q. It does not depend upon the directions. ஸோ இப்போது பொசிஷன் ஆஃப் C இருக்குல்ல, அதாவது இந்த Cங்கிற பாயிண்ட்டோட பொசிஷன் வந்து எப்படி இருக்குங்கிறது எதை பொறுத்து டிபெண்ட் ஆகியிருக்குன்னா ABங்கிற பாயிண்ட்டை பொறுத்து டிபெண்ட் ஆகியிருக்கும். அதை மாதிரி PQங்கிற ஃபோர்ஸஸை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும். பட் இதனோட டைரக்ஷன்ஸை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காது. In other words, whatever be the common direction of the parallelism of the forces P and Q, their resultant will always pass through a fixed point. This fixed point is called the center of 2 parallel forces. ஸோ அது எது வழியாக அந்த Cங்கிற பாயிண்ட் வந்து பாஸ் ஆகுதோ அந்த Cங்கிற பாயிண்ட்டை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், நான் வந்து சென்டர் அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம். ஸோ ஒரு ப்ராப்ளம் என்னது அப்படின்னா
two men, one stronger than the other, have to remove a block of stone weighing 300 kilogram with a light pole whose length is 6 meters. The weaker man cannot carry more than 100 kgs. Where must the stone be fastened to the pole so as just to allow him his full share of weight? ஸோ 2 பேர் இருக்காங்க, அதில் ஒரு ஆள் வந்து ஸ்ட்ராங்கர் பர்சன், இன்னொரு ஆள் வீக்கர் பர்சன். ஓகேவா? ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து 300 கிலோ வெயிட் உள்ள ஒரு கல்லை வந்து ஒரு இடத்துலேருந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ அந்த கல்லை ரிமூவ் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு லைட் போல் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதாவது பெரிய இரும்பு கம்பி அதை மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அந்த கம்பியை யூஸ் பண்ணி அந்த கல்லை வந்து அவங்க அந்த இடத்துலேருந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ அந்த இரும்பு ராட் இருக்குல்ல, அதனோட லெங்க்த்து என்னது கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து 6 மீட்டர் அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த ஸ்ட்ராங்கர் மேன் வீக்கர் மேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம். வீக்கர் மேனால் 100 கிலோவுக்கு மேலே வெயிட்டை வந்து தூக்க முடியாது. அப்போ அந்த கல்லை அந்த இதில் அந்த போலில் எந்த இடத்துல கட்டணும் அப்படின்னா ஃபுல் ஷேர் ஆஃப் வெயிட்டை வந்து அந்த ஆளால் ரிமூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஏங்கிறத வந்து வீக்கர் மேன் அப்படின்ட்டு எடுக்கிறோம், பிங்கிறவங்கள வந்து நம்ம ஸ்ட்ராங்கர் மேன் அப்படின்ட்டு வந்து எடுக்கிறோம். பியரிங் 100 கிலோகிராம். அப்போ மிச்சம் இருக்க இவரால் 100 கிலோகிராம் தான் தூக்க முடியும் அப்படின்னா மிச்சம் இருக்கிற 200 கிலோகிராம் வெயிட்டை வந்து இவர் தான் வந்து பியர் பண்ணி ஆகணும். அதனால 200 அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்கும். Let C be the point on AB. Cங்கிறது வந்து இந்த ABயில் உள்ள ஒரு பாயிண்ட். C be the point on AB where the stone is fastened to the pole. ஸோ இந்த போலில் வந்து ஸ்டோன் வந்து இந்த இடத்துல தான் வந்து கட்டியிருக்கிறாங்க. ஓகேவா? 300 கிலோ வெயிட் உள்ள கல்லை வந்து இந்த இடத்துல தான் வந்து இங்கே கட்டியிருக்காங்க. அண்ட் C is the resultant of the two forces. ஸோ நமக்கு வந்து தெரியும்ல, லைக் பேரலல் ஃபோர்ஸஸில் படிச்சிட்டோம்ல, இதுதான் பிங்கிற ஃபோர்ஸ், இதுதான் வந்து Q அப்படிங்கிற ஃபோர்ஸ் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா P இன்ட்டு ஏசி இஸ் ஈக்குவல் டு Q இன்ட்டு சிபி அப்படிங்கிற மாதிரி படிச்சிருக்கிறோமா? ஸோ பிக்கு பதிலாக 100 இன்ட்டு ஏசி இஸ் ஈக்குவல் டு Qக்கு பதிலாக 200 இன்ட்டு சிபி அப்படின்ட்டு வரும். ஸோ இதனோட ஃபுல் லெங்க்த்து வந்து 6 மீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க. நம்ம இதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்தோன்னா இப்போ இது ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு 6 - x. ஸோ ஏசிக்கு பதிலாக நீங்கள் வந்து என்ன செஞ்சிடலான்னா வந்து எக்ஸை ரீப்ளேஸ் பண்ணிடலாம். அதை மாதிரி பிசிக்கு பதிலாக வந்து 6 - x அப்படிங்கிறத வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி நீங்கள் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 4 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ வேர் மஸ்ட் பி த ஸ்டோன் பி ஃபாஸ்டன் டு த போல்னா 4 மீட்டர் தள்ளி அந்த கல்லை வந்து நம்ம கட்டணும். ஸோ 4 மீட்டர் தள்ளி கட்டணும் அப்படின்னா, அதாவது இந்த டிஸ்டன்ஸ் 4 மீட்டர் தள்ளி கட்டினோன்னா அவனுக்கு 100, இவனுக்கு 200 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2 like parallel forces P and Q act on a rigid body A and B respectively. If Q be changed to P square by Q, Qவை வந்து நம்ம P square by Q அப்படின்ட்டு மாற்றிட்டோம் அப்படின்னா show that the line of action of the resultant is the same as it would be the forces were simply interchanged. ஸோ லைன் ஆஃப் ரிசல்டண்ட்டோட லைன் ஆஃப் ஆக்ஷன் வந்து சேம் தான் அப்படிங்கிறது வந்து சொல்லணும். ஜஸ்ட் வந்து அந்த ஃபோர்ஸ் மட்டும்தான் வந்து உங்களுக்கு இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கும், வேல்யூ சேஞ்ச் ஆகாது. Suppose if P and Q be interchanged, Pயும் Qவும் வந்து interchange ஆச்சு அப்படின்னா show that the point of application of the resultant will be displaced along AB through a distance D where D is equal to P minus Q by P plus Q into AB. Suppose Pயும் Qவும் வந்து interchange ஆச்சு அப்படின்னா then point of application of the resultant வந்து Dங்கிற பொசிஷனை பொறுத்து மாறும். வேறு Dயோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கு வந்து let C be the center of the 2 parallel forces. சிங்கிறது தான் வந்து சென்டர் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிடுவோம். ஸோ நமக்கு என்னது தெரியும் அப்படின்னா ரிலேஷன் P இன்ட்டு ஏசி இஸ் ஈக்குவல் டு Q இன்ட்டு சிபி அப்படிங்கிறது இது நோன் ரிலேஷனா. இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா Qவை வந்து P ஸ்கொயர் பை Q அப்படின்னு வந்து நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். அப்போ இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு என்னவாகும் அப்படின்னா சென்டர் மாறும்.
அப்போ சிங்கிற சென்டர் என்னவாகுது அப்படின்னா டி அப்படிங்கிற சென்டராக வந்து மாறுது. ஸோ டி அப்படிங்கிற சென்டராக மாறும்போது உங்களுக்கு இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி மாறும் அப்படின்னா P into AD is equal to Q into DB அப்படின்ட்டு மாறும். அப்போது இந்த Qக்கு பதிலாக நீங்கள் P square by Q அப்படின்ட்டு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு என்னது கிடைக்கும் அப்படின்னா P into AD is equal to P square by Q into DB அப்படின்ட்டு போட முடியும். ஸோ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணுவீங்க. அப்போ PQ into AD equal to P square into DBன்னு கிடைக்கும். ஸோ PP கேன்சல் ஆயிடுச்சுன்னா Q into AD is equal to P into DB அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இங்கே P இந்த சைடு LHSல இருக்குது, Q அந்த சைடு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா Q இந்த சைடு இருக்கும், P அந்த சைடு இருக்கும். ஸோ இதை தான் வந்து சொல்லியிருப்பாங்க ஃபோர்ஸஸ் வேர் சிம்ப்ளி இன்டர்சேஞ்ச்டு அப்படின்ட்டு. ஸோ க்யூவை வந்து P ஸ்கொயர் பை க்யூன்னு மாற்றும் போது P இந்த சைடு வந்துடும், Q அந்த சைடு போயிடும். ஸோ இதுதான் வந்து ப்ரூவ் பண்ண வேண்டிய ரிசல்ட். ஸோ ரெண்டாவது சப்டிவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா when the forces P and Q are interchanged in position and D is the new center of the parallel forces. நான் டிங்கிறத வந்து நியூ சென்டர் அப்படின்ட்டு எடுப்போம். சச் தட் சிடிங்கிற டிஸ்டன்ஸை வந்து நம்ம டி அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரம் தேர்ட் ஈக்குவேஷன் ஸோ மேலே கண்டுபிடிச்சிருக்கோம்ல. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா டயக்ராமில் உங்களுக்கு என்னது இருக்குது, ஏசிடிங்கிறது வந்து இப்படி இருக்குதா உங்களுக்கு. அப்போ ஏடி தேவை அப்படின்னா அப்போ என்ன செஞ்சிடலாம், ஏசியையும் சிடியையும் கூட்டினா ஏடி கிடச்சிருமா, அதனால வந்து இப்படி எழுதியிருப்போம். ஸோ இதுக்கப்புறம் டிபி தேவை. ஆக்சுவலாக டிபிங்கிறது இங்கே இருக்குது. அப்போ டிபிங்கிறது என்னது செய்யலாம் அப்படின்னா சிபி மைனஸ் சிடி அப்படின்ட்டு போடலாம். சிபி மைனஸ் சிடி போட்டாலும் உங்களுக்கு வந்து டிபி அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இது கிடைச்சிடும். ஸோ இதுக்கப்புறம் சிடிங்கிறத வந்து நம்ம ஸ்மால் டி அப்படின்ட்டு எழுதி வச்சுருக்கிறோம். இந்த சிடிக்கு பதிலாக நம்ம ஸ்மால் டியை வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரீப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்னது கிடச்சிருக்கும் அப்படின்னா இது எல்லாத்தையும் இந்த மைனஸ் இந்த சைடு வரும்போது ப்ளஸ்ன்னு ஆயிருக்கும், இந்த ப்ளஸ் க்யூ இந்த சைடு போகும்போது மைனஸ்ன்னு வந்திருக்கும். அதை தான் வந்து அடுத்த ஸ்டெப்பில் எழுதியிருப்போம். எழுதி ஸ்மால் டியை பொதுவாக எடுத்துட்டோம் அப்படின்னா P plus Q into small d is equal to P into CB minus Q into AC அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இப்படி கிடச்சிது அப்படின்னா டயக்ராம்லேருந்து சிபி இஸ் நத்திங் பட் ஏபி மைனஸ் ஏசி அதை சொல்லிடலாம். ஏசிபின்னு இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து சிபி தேவை அப்படின்னா மொத்த ஏபியிலேருந்து ஏசியை சப்ட்ராக்ட் பண்ணிட்டா போதும், இது கிடச்சிடும். அதை மாதிரியே தான் ஏசி தேவை அப்படின்னா ஏபியிலேருந்து சிபியை சப்ட்ராக்ட் பண்ணிட்டோன்னா ஏசி கிடச்சிடும். ஸோ அதை ரெண்டுத்தையும் தான் வந்து நம்ம இங்கே ரீப்ளேஸ் பண்ணி வச்சுருப்போம் இந்த ஸ்டெப்பில். ஸோ இப்படி கிடச்சிருச்சு அப்படின்னா தென் உள்ள பிஏயும் கியூயையும் உள்ளே மல்டிபிள் பண்ணிட்டா இந்த 4 டேர்ம்ஸ் வந்து கிடச்சிரும். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும், P இன்ட்டு ஏசி ஈக்குவல் டு Q இன்ட்டு சிபி அப்படிங்கிறது தெரியும். ஸோ இது ரெண்டுமே ஈக்குவல் அப்படிங்கிறதுனால கேன்சல் ஆயிரும். அது போக P இன்ட்டு ஏபி மைனஸ் Q இன்ட்டு ஏபின்னு கிடைக்கும். ஸோ ஏபியை காமனாக எடுத்துட்டோன்னா P மைனஸ் Q இன்ட்டு ஏபி அப்படிங்கிறது வந்து வரும். ஸோ ஈக்குவல் டுக்கு அந்த சைடு என்னது இருக்குது அப்படின்னா Q ப்ளஸ் P இன்ட்டு டி அப்படின்ட்டு இருக்குது. அப்போ டி இஸ் ஈக்குவல் டு P மைனஸ் Q பை P ப்ளஸ் Q இன்ட்டு ஏபி. ஏபி வந்து நியூமரேட்டரில் வரும், டினாமினேட்டரில் வராது. ஓகேவா? ஸோ இந்த ரிசல்ட்டை தான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். டியோட வேல்யூ வந்து P மைனஸ் Q பை P ப்ளஸ் Q இன்ட்டு ஏபி அப்படிங்கிறது. ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்தோம் அப்படின்னா வந்து 3 like parallel forces acting at the vertices of a triangle have magnitude proportional to the opposite sides. Then show that the resultant pass through the in-center of the triangle அப்படின்ட்டு வந்து சொல்லணும். ஸோ அதுக்கு let like parallel forces P, Q are act at A, B, C. ஸோ A, B, Cயில் வந்து நம்ம லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுதுன்னு எடுத்துக்கிடுவோம். அந்த லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் தான் வந்து PQR அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் கிவன் தட் P by QA is equal to Q by B is equal to R by C. The 3 parallel forces acting at the vertices of the triangle have magnitude proportional to the opposite sides. கொடுத்துருக்காங்களா magnitude proportional to the opposite sides அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் வந்து இப்படி எழுதியிருக்கோம். ஸோ இங்கே வந்து
ஏ அப்படிங்கிறது வரும். ஸோ Q இங்கே இருக்குதா, அப்போ இங்கே வரும், இது வந்து C அப்படின்ட்டு இருக்கும். அப்போ P is proportional to A, Q is proportional to B, R is proportional to C அப்படிங்கிறதுனால நம்ம இப்படி எழுதிட்டோம். Let the resultant Q and R meet BC at D. The resultant Q and R meet BCல வந்து Dங்கிற பாயிண்டில் வந்து தான் வந்து இதனோட ரிசல்டன்ட் வந்து மீட் ஆகுது. அப்போது அதனோட ரிசல்டண்ட்டை வந்து நம்ம Q + R அப்படின்ட்டு டினோட் பண்ணலாம். ஆல்சோ BD by DC என்னது வருது அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். BD is nothing but force at the point C. DC is nothing but force at the point B. ஸோ அப்போ இது வந்து என்ன சொல்லிடலாம் அப்படின்னா force at C divided by force at B அப்படின்ட்டு சொல்ல முடியும். Cயில் உள்ள ஃபோர்ஸ் என்னது அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து R, Bயில் உள்ள ஃபோர்ஸை பார்த்தீங்க அப்படின்னா வந்து அது Q. அப்போ force at C by force at Bனா R by Q அப்படின்ட்டு சொல்லிடலாம். பட் R is nothing. இப்போ இதுலேருந்து கண்டுபிடிச்சிங்கன்னா R by Q தேவைன்னா இதை கீழே கொண்டுட்டு வாங்க, இதை மேலே கொண்டுட்டு போங்க. அப்போ R by Qங்கிறது வந்து C by B அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷன்லேருந்து இதை சொல்லிடலாம். பட் நம்ம என்ன வச்சுருந்தோம், இங்கே வந்து R by Q is nothing but AB by AC, C by Bங்கிறது அது நம்ம சொல்லிடலாம்ல. முதல்லையே நான் சொல்லியிருந்தேன்ல, இங்கே A வரும், இங்கே B வரும், இங்கே C வரும் அப்படின்ட்டு. அப்போ உங்களுக்கு Cக்கு பதிலாக நீங்கள் என்னது எழுதிக்க முடியும்னா ஏபின்னு எழுதிக்க முடியும், Bக்கு பதிலாக AC அப்படின்ட்டு எழுதிக்க முடியும். அப்போ AB by AC அப்படிங்கிறது வந்து கிடச்சிடும். ஸோ BD by DC is equal to AB by ACனாலே ADங்கிறது தான் வந்து இன்டர்னல் பைசெக்டார். இது நமக்கு ஏற்கனவே நிறைய ப்ராப்ளம்ஸில் பார்த்துருக்கோம். BD by DC equal to AB by AC அப்படின்னா கண்டிப்பாக அந்த ADங்கிறது வந்து இன்டர்னல் பைசெக்டாராக தான் வந்து இருக்கணும். இது ப்ராப்பர்ட்டி. We have to now find the resultant of the two like parallel forces. இப்போ வந்து நம்ம resultant of the like parallel forces கண்டுபிடிக்கணும் Q plus Rக்கு. ஸோ இந்த resultant meet AD at I அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கிடுவோம். அப்போ AI by ID என்னது வரும் அப்படின்னா AIங்கிறது வந்து force at D, அது மாதிரி ஐடிங்கிறது வந்து ஃபோர்ஸ் அட் ஏ. அதாவது ஏஐ பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் அட் டி, ஐடினா ஆட்டோமேட்டிக்காக ஃபோர்ஸ் அட் ஏ அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ ஃபோர்ஸ் அட் டிங்கிறது என்னது அப்படின்னா வந்து Q + R தானே எழுதி வச்சுருக்கோம். ஃபோர்ஸ் அட் டிங்கிறது தானே வந்து Q + R. அதை மாதிரி ஃபோர்ஸ் அட் ஏ வந்து பியா. அப்போ உங்களுக்கு என்னது கிடைக்கும்னா Q + R by P அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ Q + R is nothing but B + C, Pங்கிறது வந்து A, அதனால் B + C by A அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லிட முடியும் அப்படின்னா வந்து ஐங்கிறது தான் வந்து இன் சென்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது வந்து சொல்லலாம். ஏன்னா I வந்து இன் சென்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள் ABC அண்ட் AD bisects B A angle A internally in the ratio na, then AI by ID is equal to B plus C by A அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். இது நமக்கு தெரிஞ்ச known result. நமக்கு AI by ID equal to B plus C by Aன்னு கிடைச்சிட்டதுனால ஐயை வந்து நம்ம இன்சென்டர் அப்படின்ட்டு சொல்லிட முடியும். therefore நம்ம ரிசல்டன்ட்டை வந்து இன்சென்டர் வழியாக தான் பாஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம். ஸோ அப்போ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கண்டிஷன்ஸ் ஆஃப் ஈக்குலிபிரியம் ஆஃப் 3 கோப்ளேனார் ஃபோர்ஸஸ் பார்த்தோம், சென்டர் ஆஃப் 2 parallel ஃபோர்ஸஸ் பார்த்தோம். இதை வச்சுட்டு 3 எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இது வரைக்கும் இன்றைக்கி கிளாஸில் பாருங்கள்.